புதினாவை வச்சு இப்படி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு கட்டு புதினாவை வாங்கி சுத்தம் பண்ணி அலசி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது மாதிரி ஈரம் இல்லாமல் உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அப்படியே தான் வறுக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, தோல் இருக்கிற உளுத்தம்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தோல் நீக்கின உளுந்து தான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். கருப்பு எள்ளு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே நான் வரமிளகாய் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கனால 9 மிளகாய் சேர்க்குறேன். பெருசாக இருந்தால் ஒரு 5 இல்லைனா 6 கூட சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்தை பொறுத்தது. இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ட்ரையாக வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுக்க வேண்டியிருக்கும். நல்லா வாசம் வரணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா வாசம் வருது. நம்ம சேர்த்த எள்ளு நல்லா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. மிளகாயோட நிறமும் பாருங்கள் நல்லாவே மாறிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நாம் ஆற விட்டுடலாம். வறுக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த பேனையும் மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுருக்காங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்க்கறதுக்காக ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்கக்கூடிய கொட்டை நார் எல்லாத்தையும் நீக்கிட்டு இதை அப்படியே பிச்சு விட்டுக்கோங்க எண்ணெயில். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 பல்லு பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்றேன். இஞ்சி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நீளமான இஞ்சி எடுத்து தோல் நீக்கி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் எடுக்கிற புதினாவை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 5-6 பச்சை மிளகாய் காம்பு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். நாம் சேர்த்த பூண்டு மிளகாய் இஞ்சி எல்லாமே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2 பெரிய தக்காளி அதையும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துறேன். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போவே சேர்த்து விட்டுடலாம். இன்னும் நல்லா வதங்கி வரும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து விட்டுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அப்படியே காம்போடு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷமாக நான் வதக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச புதினா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு பரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த சூட்லேயே அது நல்லா சுருண்டு வந்துடும். பாருங்கள், அந்த சூடு பட்டவனையே எல்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இலை இருக்கிறத தெரியல அவ்வளோவா, அந்த அளவுக்கு சுருண்டு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். வறுத்து வச்ச பொருட்கள் நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சிருக்கேங்க. லேசாக கொஞ்சம் கொரப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல, அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பொடி அரைச்ச அந்த ஜார்லேயே நம்ம வதக்கி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி புதினா இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த வெங்காயம் தக்காளி இருக்கக்கூடிய ஈரப்பதத்துலேயே நம்ம அரைச்செடுக்கணும். உங்களுக்கு கொரப்பாக வேணும்னா கொரப்பாக அரைச்சிக்கலாம், நைஸாக வேணும்னா நைஸாக அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் கொரப்பாக தாங்க அரைச்சிருக்கிறேன், தண்ணி சுத்தமாக சேர்க்கலை. அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் தான். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்காங்க. 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், அதை நான் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. 10 பல்லு பூண்டை 1-2 இடித்து வச்சுருக்கேன், அதை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாயை 2-3 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த பருப்பு பார்த்திங்கன்னா பொன்னிறமாக செவந்து வரணும். பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அதனால தான் கரண்டியில் தள்ளி காமிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி நம்ம சேர்த்த பூண்டு நல்லா செவந்துருச்சு. மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு.
இந்த சமயத்தில் நாம் அரைச்ச விழுதை இதில் சேர்த்து விட்டுடலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. ஜாரில் கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. கழுவிலாம் வேணால் கைவிட்டு நம்ம வடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க. உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பொடி சேர்க்கும் பொழுது காரம் சரியாயிடும். நான் உப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது. அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்து விட்டு நல்லா கலந்துருக்கிறேன். பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் அப்படியே நல்லா சுருண்டு வருது. ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். அதனால் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நாம் அரைச்சி வச்ச இந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க. கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஸ்டவ்வை வந்து இப்போ மிதமான தீயில் வச்சுருக்கேன். கடாயில் ஒட்டாமல் பாருங்கள், அப்படியே இழுத்துட்டு போகுது. நம்ம அப்போ தாளிக்கும் பொழுது ஊற்றின எண்ணெய் தான். வதக்கும் பொழுது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருந்தோம், அவ்வளோதான். அதிலேருந்து எண்ணெய் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வருது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஓரத்துலலாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. கடாயில் ஒட்டலை பாருங்கள், துளி கூட. ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்தாலும் ஒட்டலை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிளகாய் தூளை சேர்க்கலைங்க. நம்ம சேர்த்தது பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து பொடியில் சேர்த்தோம். இது வதக்கும் பொழுது பச்சை மிளகாய் சேர்த்தோம். அந்த காரமே நமக்கு நல்ல சுருக்குன்னு இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் நம்ம சைடிஷ் செய்ய முடியலன்னா சட்டுன்னு இதை கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். அதே மாதிரி சாதத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு தட்டு சோறு இருந்தாலும் காலியாகிடும். டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே சுருண்டு வந்துருச்சு. இது தாளிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம ஏற்கனவே வதக்கிட்டதுனால ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆகிடும். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் கடாயிலேருந்து ஒட்டலைன்றதை எடுத்து காமிச்சிட்ருக்கிறேன். சுத்தமாக ஒட்டலை. இப்போ இதில் நாம் உப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக சேருங்க, டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் போல் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டுருக்குறாங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வீட்டில் புதினா அதிகமாக இருந்தாலோ இல்லை புதினா விலை ரொம்ப குறைவாக இருந்தாலோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. அவ்வளவுதான், அருமையான தொக்கு தயாராகிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், புதினா வச்சு அருமையான தொக்கு நாம் தயார் பண்ணிட்டோம். இதை ஊறுகாய்ன்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டா ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாங்க. இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும். நம்மளால் சைடிஷ் பண்ண முடியாத நேரங்களில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாங்க, அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஜாடிக்கு மாற்றிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் எப்போவுமே சொல்கிறது தான், கண்ணாடி பாட்டில், மண்ஜாடி, பீங்கான் ஜாடி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் பார்த்தீங்கன்னா பீங்கான் ஜாடியில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? சாதம் இருந்தால் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு காமிச்சிட்ருப்பேன். சாதம் இல்லை, அதனால் வெறுமனே சாப்பிட்டு காட்டுறேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. அதில் சேர்த்த பருப்பு தான் நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மற்றபடி ஓவராலாக டேஸ்ட்டு, உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அளவாகவும் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் சொன்ன மாதிரி புதினா சீசன் இருக்கும் பொழுது, விலை ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா புதினா வந்து அதிகமாக வீட்டில் இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.